நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட்டோட கண்டினியூட்டி பார்க்குறோம். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்றான். அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ்ன்னு என்னது? மாஸ்ன்னு என்னது? நிறை. ரைட்டா? அப்போது நிறையினா எடை தானே அது. மாஸ்ன்றது எடை. ரைட்டா? வெயிட்ன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு இருக்கும். மாஸ்ன்றது வித்தவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு இருக்கும். ரைட்டா? அப்போது மாஸ் அப்படின்னு நிறையின் அளவீடு, மெஷர்மெண்ட்னா அளக்கிறது. ரைட்டா? நிறையின் அளவீடை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்றான். மாஸ் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். மேட்டர்ன்றது ஒரு பொருள். ரைட்டா? ஏதாவது ஒரு பொருளோட அதாவது பண்பு ஆகும். ரைட்டா? ப்ராப்பர்ட்டினா அதோட பண்பு ஆகும். எந்த பொருளாக எடுத்துக்கோ அதுக்கு ஒரு மாஸ் இல்லாமல் இருக்குமா? இருக்காது. ரைட்டா? அதுதான் மாஸ் என்பது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், மேட்டர்னு பொருள். ரைட்டா? பொருளாக இருந்தாலும் அதோட குணம் ஆகும், பண்பு. எடை இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த பாடி இன் ஸ்பேஸ் அப்படின்ட்டான். இது டஸ் நாட் டிபெண்ட்னா சார்ந்து இருத்தல். டஸ் நாட் டிபெண்ட்னா இது சார்ந்து இருக்காது. இட் எதை குறிக்கிறது? மேட்டரை குறிக்கிறது. மேட்டர்னு என்னது? பொருள், ஆப்ஜெக்ட். ரைட்டா? எந்த பொருளாக இருந்தது, அணுவாக இருந்தால் என்ன, எலக்ட்ரானாக இருந்தால் என்ன, பூமியாக இருந்தால் என்ன, வாட் எவர் இட் மேபி. ரைட்டா? அப்போது இந்த பொருளானது இட் டஸ் நாட் டிபெண்ட், இது சார்ந்து இருக்காது. எதை சார்ந்து இருக்காது? டெம்பரேச்சர், வெப்பநிலையை சார்ந்து இருக்காது. மற்றும் ப்ரெஷர், அழுத்தத்தையும் சார்ந்து இருக்காது. அண்டு மூன்றாவது லொக்கேஷன் ஆஃப் த பாடி. லொக்கேஷன் அது இருப்பிடம், அந்த பொருள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் சார்ந்து இருக்காது. லொக்கேஷன் ஆஃப் த பாடி அப்படின்னா அந்த பொருளை தான் குறிக்கிறது. லொக்கேஷன் ஆஃப் த பாடி இந்த ஸ்பேஸ்னால் இடத்தில், ஆகாயத்தில் சொல்கிறான். எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பொருளானது வெப்பம் மற்றும் அழுத்தம் மற்றும் அதனுடைய இருப்பிடத்தை இது சார்ந்து இருக்காது. இந்த எடை இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? எடையை பற்றி தான் பேசுகிறோம். அந்த எடையானது இந்த மூன்றையும் சார்ந்து இருக்காது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, mass of a body is defined as the quantity of matter contained in a body அப்படின்றான். அப்போ mass of a body அப்படின்னா ஒரு பாடினால் பொருள், மேட்டர்னாலும் பொருள், ஆப்ஜெக்ட்னாலும் பொருள். நீ பாடின்னு உடம்புன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு பொருளை தான் குறிக்கும். மாஸ் ஆஃப் எ பாடி அப்படின்னா ஒரு பொருளோட எடையானது இஸ் டிஃபைன்னா விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? அஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். அப்போ எவ்வாறாக விளக்கப்படுகிறது? குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொன்னால் அதனோட பருப்பொருள், அதில் அடங்கி அந்த பொருளில் உள்ள அடக்கம். அதாவது குவான்டிட்டின்னா அதனோட அளவு. ரைட்டா? அதனோட அளவு, அந்த பொருளின் அளவாக விவரிக்கப்படுகிறது. அந்த அளவு எப்படி இருக்குது? கண்டெயின் இன் த பாடி. கண்டெயின் த பாடினா அந்த பொருளுக்குள்ள உள்ள கண்டெய்னா உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய, அது கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி. அப்போ அந்த பொருள், பாடினா பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளின் மேட்டர்னா பொருளின் அளவை குறிக்கிறது. குவான்டிட்டினா அளவு. ரைட்டா? அதுதான் மாஸ் ஆஃப் த பாடி. அது எவ்வளோ அளவில் இருக்குது, எவ்வளோ டென்சிட்டியில் இருக்குது, எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, அதான் சொல்ல மாஸ் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்னு விளக்கப்படுகிறது. எவ்வாறாக? அதாவது அஸ் த குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் அப்படின்னா அதோட அளவு. ரைட்டா? அதோட பருப்பொருள், பருப்பொருள்னு சொல்கிறோம். அது அடங்கிய அளவு, அந்த பொருளோட அளவானது எதில் இருக்குது? கண்டெய்ன்ட் இன் த பாடி. அந்த பொருளில் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அளவின் அளவைத்தான் அந்த பொருளோட எடையாக விவரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளின் நிறை என்பது, அதாவது ஒரு பொருளோட மாஸ் என்பது அந்த பொருளின் அடங்கியுள்ள, அந்த பொருளுக்கு உள்ளே இருக்க கண்டெய்ன்ட் இன் எ பாடி, அந்த பொருளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவு அப்படின்னா. பருப்பொருள் என்னது? குவான்டிட்டினா அதோட பருமன். ரைட்டா? அதோட பருமன் சொல்கிறாங்க என வரையறுக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ரைட்டா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்னா. அப்போ எஸ்ஐ யூனிட்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? இது எம்கேஎஸ் அண்டு சிஜிஎஸ் தான், எஃப்பிஎஸ் வராது. ரைட்டா? எம்கேஎஸ் அண்டு சிஜிஎஸ் சிஸ்டம் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். அப்போ இடையில எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் என்னது? கிலோகிராம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட், த மாசஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் which we shall study in this course vary over a wide range. அப்படின்னா the masses of the objectனா ஒவ்வொரு பொருளின் எடைகள். மாசஸ்னு புளுலர்,
எடைகள் ஆஃப் ஆப்ஜெக்ட் பொருளின் எடைகள் விச் அவைகள் அந்த எடைகள் விச் வி ஷேல் ஸ்டடி இன் திஸ் கோர்ஸ் இந்த பாடத்தில் நாம் படிக்கிறோம். அது படிக்கிறது எப்படி இருக்குன்னா வேரினா மாறுபடுகிறது. இந்த ஒரு பொருள்களின் எடைகள் ஆப்ஜெக்ட்னா பொருட்கள் ஒரு பொருள் இல்லை பல பொருட்கள் அதேமாரி எடைகள் பல பொருட்களின் எடைகள் நாம் இந்த புத்தகத்தில் வி ஷேல் ஸ்டடி இன் திஸ் புக் அப்படின்னு திஸ் கோர்ஸ் இந்த புத்தகத்தில் படிக்கிறது வேரினா மாறுபடுகிறது எடைகள் மாறுபடுகிறது ஓவர் எப்படியே எ ஒய்டு ரேஞ்ச் அப்படின்னா ஒய்டு ரேஞ்சுன்னு சொன்னால் ஒரு பரந்த அளவில் ஒய்டுனா பரந்த ரேஞ்சுன்னு அளவில் ஒரு பரந்த அளவில் அந்த பல பொருட்களின் எடைகள் மாறுபடுகிறது. அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எடை புரிஞ்சுதா? அதான் சொல்கிறேன். இப்போ அணுவுக்கு ஒரு எடை, பூமிக்கு ஒரு எடை, மரத்துக்கு ஒரு எடை, காய்கறிக்கு ஒரு எடை, இல்லாத ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எடை பரந்த அளவில் மாறுபடுகிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? தீஸ் மே பி வேரி ஃப்ரம் எ டினி மாசஸ் ஆஃப் எலக்ட்ரான் டு ஹூஜ் மாசஸ் ஆஃப் நோன் யூனிவர்ஸ். அப்படின்னா பாருங்கள், கீழே உள்ள எடையிலிருந்து மேலே உள்ள எடைக்கு அதிகமான எடைகள் கம்மியான எடையிலிருந்து அதிகமான எடைகள் தீஸ் மே இவைகள் இந்த எடைகள் மாறுபடுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ ஒரு கத்திரிக்காய்க்கு ஒரு ஆப்பிளுக்கு எடை மாறுபடும். ஒரே எடை இருக்குமா? ஒரு கத்திரிக்காய் அது கத்திரிக்காய்க்குள்ளேயே மாறுபடும். கத்திரிக்காய் சைஸை பொறுத்து இருக்கும். அதான் குவான்டிட்டி ஆஃப் த சைஸை பொறுத்து எடை மாறுபடும். ரைட்டா? அப்போ தீஸ் மே வேரி இந்த எடைகள் மே வேரி மாறுபடுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் ஏ டின்னி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஃப்ரம்னா இதிலிருந்து மாறுபடுகிறது. டின்னா சின்ன எடை கொண்ட சிறிதளவு எடை கொண்ட டின்னி மாஸ்னா சிறிதளவு எடை கொண்ட ஆஃப் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானுக்கு எடையே கிடையாது ஒரு ஆட்டத்தில் இருக்குது. ரொம்ப கம்மியான எடைன்றதுனால நம்ம ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரானோட எடையை விட்டுட்டு புரோட்டான் நியூட்ரானோட எடை தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். எலக்ட்ரானை விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு எடையே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அந்தளவுக்கு எடை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறான். திஸ் மே வேரி இந்த எடையானது வேறுபடும். வேறுன்னு வேறுபடுகிறது. எங்கேருந்து? ஃப்ரம் ஏ டின்னி மாஸ் இங்கேருந்து ஃப்ரம் டின்ன சிறிதளவு ஃப்ரம்னா இங்கேருந்து எங்கேருந்து? ஃப்ரம் ஏ டின்னி மாஸ் சிறிதளவு எடை கொண்ட எலக்ட்ரான். அப்போ சிறிதளவு எடை கொண்ட எலக்ட்ரானுக்கு ஒரு எடை அது என்ன சொல்கிறான்? 9.1 டிவைடட் பை போட்டிருக்கான். அப்போ 10 to the power அந்த பார்த்துங்க இந்த இதில் அப்படி தான் வரும். 10 to the power -31 நல்லா பார்த்துக்கோங்க. 10 to the power -31 அதனால் இந்த எடை அதாவது இந்த எடை கொண்ட ஒரு எலக்ட்ரானோட எடை எவ்வளவு? 9.1 டிவைடட் பை 10 to the power -31 kilograms. ரைட்டா? இந்த எடை கொண்ட அதாவது டைம்ஸ் இந்த கிலோகிராம் எடை கொண்ட இதனோட எடை இவ்வளவு இருக்குது. ரைட்டா? டிவைடட் பை இல்லை 9.1 இன்ட்டு 10 to the power -31 கிலோகிராம். ரைட்டா? இந்த இவ்வளவு கிலோகிராம் எடை கொண்ட ஒரு எலக்ட்ரான் எடையிலிருந்து டு த ஹூஜ் மாஸ் ஆஃப் நோன் யூனிவர்ஸ். அப்படின்னா நோன் யூனிவர்ஸ்னு என்னது? நம்மளுக்கு தெரியக்கூடிய யூனிவர்ஸ்ன்றது என்னது? பிரபஞ்சம்ன்றது சொல்லியிருக்கேன் இல்லையா? கேலக்ஸி, சோலார் இதெல்லாம் பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. ரைட்டா? அந்த பிரபஞ்சத்தோட எடை அப்போ சின்ன எடையிலிருந்து பெரிய அதிகமான எடை பிரபஞ்சம். ரைட்டா? அந்த பிரபஞ்சத்தோட எடை என்னது? அது வரைக்கும் எடைகள் மாறுபடுகிறது. இதிலிருந்து இந்த எலக்ட்ரான் எடையிலிருந்து பிரபஞ்சத்தோட எடை எவ்வளவு? 10 to the power 55 அது என்னது? 10 to the power -31 9.11 இன்ட்டு 10 to the power -31 கிலோகிராம். அப்போ இது எவ்வளவு? 10 to the power +55 கிலோகிராம். அப்போ இந்த இவ்வளவு சின்ன எடையிலிருந்து இவ்வளோ பெரிய எடைக்குள்ளே ஏகப்பட்ட எடைகள் இருக்கிறது. பொருட்களின் எடைகள் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லுகிறான். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு தி ஆர்டர் ஆஃப் மாசஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் ஷோன் இன் டேபிள் 1.6. ஆர்டர் ஆஃப் மாசஸ்னால் அதன வரிசை பட்டியல். ஆர்டர்னா வரிசை. ரைட்டா? எதனோட வரிசை? மாசஸ் எடைகளின் வரிசை ஆஃப் வேரியஸ் ஆப்ஜெக்ட் பலதரப்பட்ட பொருட்களின் எடைகளின் வரிசை பட்டியல் காண்பிக்கப்பட்டுள்ளது. வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் பலதர பொருட்கள் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பலதர பொருள் வேரியஸ் ஆப்ஜெக்ட் பலதர பொருட்களின் எடைகள் மாசஸ் எடைகள் ஆர்டர் ஒரு வரிசையில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பிரகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆர்டினரிலி த மாசஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மைன்ட் இன் கிலோகிராம்ஸ். அப்போ சாதாரணமாக பொதுவாக
ஆர்டினல் சாதாரணமாக, பொதுவாக, உதாரணமாகனு வச்சுக்கலாம். த மாசஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பொருளோட எடையானது இஸ் டிட்டர்மைன்டுன்னு தீர்மானிக்கப்படுகிறது. எதில்? இன் கிலோகிராம்ஸ். கிலோகிராமில் தான் ஒரு பொருளான எடை தீர்மானிக்கப்படுகிறதுனா சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது யூஸிங் எப்படி சொல்ல போகிறோம்? யூஸிங் ஏ காமன் பேலன்ஸ் லைக் த ஒன் யூஸ்டு இன் ஏ குரோசரி ஷாப். யூஸிங் ஏ காமன் பேலன்ஸ். காமன் பேலன்ஸ்னால் திராசுன்னு அர்த்தம். பொதுவான ஒரு திராசு. ரைட்டா? காமன்னா பொதுவான, பேலன்ஸ்னால் சமமாக இருக்கிறது. ரைட்டா? ஒரு திராசு சமமாக தானே, ஒரு சைடில் படிக்கல் இன்னொரு சைடில் இது போடுற இல்லை. அதனால் இந்த இடத்துல காமன் பேலன்ஸ்னால் ஒரு திராசு. யூஸிங் அதை பயன்படுத்தி சாதாரணமாக, நல்லா பார்த்துக்கோங்க, நான் திரும்பி படிக்கிறேன். த ஆர்டினரின்னு சாதாரணமாக த மாசஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மைன்ட்னா ஒரு பொருளோட எடையானது தீர்மானிக்கப்படுகிறது கிலோகிராமில், இன் கிலோகிராம்ஸ். எப்படின்னா யூஸிங் பயன்படுத்தி, எதை? காமன் பேலன்ஸ். அப்படின்னா காமன் பேலன்ஸ் இதில் திராசுன்னு அர்த்தம். ரைட்டா? திராசை பயன்படுத்தி, லைக் உதாரணமாக, எது? த ஒன் யூஸ்டு இன் ஏ குரோசரி ஷாப். அந்த திராசு எதில் யூஸ் பண்ணப்படுகிறது? த ஒன்னா ஒரு நபர் யூஸ்னு பயன்படுத்துகிறார். எங்கே? இன் ஏ குரோசரி ஷாப் அப்படின்னா மளிகை கடை. ரைட்டா? குரோசரி ஷாப்னா மளிகை கடை, கடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பொதுவாக ஒரு பொருளின் நிறை ஒரு மளிகை கடையில் பயன்படுத்தப்படும் அப்படின்னா அதான் மளிகை கடைன்னு சொல்லலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஃபார் மெஷரிங் லார்ஜர் மாசஸ் லைக் தட் பிளானட்ஸ். அப்படின்னா ஃபார் மெஷரிங்னா லார்ஜர் மாசஸ், அதிகமான எடை கொண்ட ஒரு கோளை எப்படி நம்ம எடையை நிறுத்துறது? இப்போ பூமியோட எடை எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தராசில் வச்சு நிறுத்த முடியுமா? முடியாது. எது செய்ய முடியுமா? இப்போ சூரியனோட எடை எவ்வளோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நெப்டியூனோட எடை எவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. சந்திரனோட எடையை கண்டுபிடிக்க முடியாது. அதை இந்த எடையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் மெஷரிங் அளவிடுதல் லார்ஜர் மாசஸ் லைக் தேட். உதாரணமாக அதிகமான எடை கொண்ட, ஃபார் மெஷரிங் அளவீடு செய்யும் எதை? லார்ஜர் மாசஸ் அதிகமான எடை கொண்ட, உதாரணமாக லைக் தேட் பிளானட்ஸ் கோள்கள். அதிகமான எடை கொண்ட கோள்களின் எடைகளை அளவீடு செய்தல் என்பது. உதாரணமாக கோள்கள் அண்ட் ஸ்டார்னா விண்மீன்கள் எக்ஸட்ரா இவைகளில் எப்படி அளவீடு செய்யணும்னா, we make use of கிராவிடேஷனல் மெத்தட் நாம் பயன்படுத்துகிறோம். அதோட வெயிட்டை நம்ம அளக்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? கிராவிடேஷனல் மெத்தட் அப்படின்னா புவியீர்ப்பு வழிமுறையை பயன்படுத்துகிறோம். அது என்ன புவியீர்ப்பு வழிமுறை பிரகாரம் எப்படி எடையை அளக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படின்னா, இப்போ பூமிக்குன்னு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குது, அதேமாதிரி மூணுக்குன்னு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குது. எல்லா பொருள்களுக்கும் ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. அதோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு பெரிய ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதுக்கடுத்து M1 அண்டு M2 ரெண்டு பொருள். ரைட்டா? ரெண்டு பொருள் எடுத்துக்கணும். M1 அண்டு ஒரு பொருள் அண்டு M2 ஒரு பொருள் டிவைடட் பை R². அந்த ரெண்டு பொருளுக்கும் இடைப்பட்ட தூரம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ G அப்படின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.7 என்ன சொல் 10⁻11. ரைட்டா? 11 சொல்லுவோம். ரைட்டா? இப்போது இதில் நல்ல இந்த ஃபார்முலா பிரகாரம் எல்லா பொருள்களுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறது. இப்போ உதாரணமாக, இப்போ ஒரு பொருள், இப்போ ஒரு மலை, இப்போ நம்ம எவரெஸ்ட் மலையோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கணும். ரைட்டா? அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த எவரெஸ்ட் மலைக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டு நம்ம ஒரு பெண்டுலம்னா ஒரு பெண்டுலம் தெரியும் இல்லையா? ஒரு மேலே நூலை கட்டி கீழே ஒரு குண்டு மாதிரி தொங்கும். ரைட்டா? மேலே நூலை கட்டி குண்டு மாதிரி தூங்குற ஒரு இது அதை கொண்டு நம்ம பக்கத்தில் அந்த மலைக்கு பக்கத்தில் வச்சோம்னு சொன்னால் அந்த மலை அந்த பெண்டுலத்தை கொஞ்சம் பக்கம் இழுக்கும். அதேமாரி இங்கே தள்ளி வந்துட்டுன்னு இழுக்காது. அந்த மலைக்கு பக்கத்தில் கொண்டு வச்சேன்னா அந்த பெண்டுலம் என்ன செய்யணும்? அந்த மலைக்குன்னு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ரைட்டா? அந்த மலையே இல்லைன்னா அது பூமி இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு போயிடும். பூமி இருக்கிற நேராக தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் மலை இருக்கிறதுனால அந்த மலை என்ன செய்யணும்னா அந்த நேராக கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்டுலத்தை அப்படியே தன் பக்கம் கொஞ்சம் இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி. அப்போ நீ மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர நட்டுக்குத்தில் கீழே தொங்கிட்டு இருக்க பெண்டுலம் கொஞ்சம் மலை பக்கமாக சாஞ்சிருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்கு அதுதான் டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? அதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்குன்னா அந்த மலை ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த பெண்டுலத்தை இழுத்துருக்கு. அப்போது இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு. எவ்வளோ தூரம்
தான் கீழே தொங்குறதை விட எவ்வளோ தூரம் மலையோட மலை பக்கம் சாஞ்சி இருக்குன்றதை பார்த்து அதான் ஃபோர்ஸ் அது கிடச்சிருச்சு. அப்போ வெயிட் இந்த பெண்டில் M1ன்றது மலையோட வெயிட்டு, M2ன்றது இந்த பெண்டிலத்தோட வெயிட்டு, இதோட வெயிட்டு கிடச்சிருச்சு. அப்போ எஃப் இது கிடச்சிருச்சு. அதாவது எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்கு ரைட்டா, எவ்வளோ அப்போ சாஞ்சிருக்குன்னா அவ்வளோ ஃபோர்ஸ்னு அர்த்தம், அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம எடையை தான் கண்டுபிடிக்கணும். M2ன்றது மலையோட வெயிட். அப்போ M2 கண்டுபிடிக்கணும்னா M1 இந்த பெண்டிலத்தோட வெயிட். அப்போ கீழே R இருக்குது. அப்போ R 2க்கு இடைப்பட்ட தூரம் R². அப்போ இந்த பெண்டுலத்தை நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அதுலேருந்து மலைக்கு உண்டான தூரத்தை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு M2 தனியாக வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அது மலையோட வெயிட் வந்துடும். புரிஞ்சுதா? அதான் கிராவிடேஷனல் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதே மாதிரி 2 கோள்கள் இருக்குது, பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது. அப்போ 2க்கு உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு இதனோட எடையை அதனோட எடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்கிறான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமாக பெரிய பொருட்களின் எடையை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் மாசஸ். அப்போ இது பெரிய பொருள். இதே இடத்துல சின்ன பொருளோட அளவை நம்ம எப்படி அளக்கிறது அப்படின்ட்டா. ஃபார் மெஷர்மெண்ட் அளவீடு செய்யணும். ஆஃப் எதை ஸ்மால் மாசஸ் சிறிய எடைகளை நாம் அளவீடு செய்ய வேண்டும். ஆஃப் அட்டாமிக்னா ஆட்டம், ஒரு அணுவை எப்படி அளக்கு தராசில் அளக்க முடியாது. அதான் பெரிய பொருளை தான் நீ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு நீ அளந்துடுற. அப்போ சின்ன பொருளை ஸ்கேல் அளக்க முடியும். இப்போ ஆட்டத்தை எப்படி அளப்ப அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. ஃபார் மெஷர்மெண்ட் அளவீடு செய்யணும். ஆஃப் ஸ்மால் மாசஸ் சின்ன எடை கொண்ட ஆஃப் அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் பார்ட்டிகள். அட்டாமிக்னா ஒரு ஆட்டம் அல்லது சப் அட்டாமிக் அந்த ஆட்டத்தில் உள்ள பொருட்கள், அது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஏதாவது உன்னோட எடையை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம். வி மேக் அதுக்கு என்ன நல்லா பார்த்துக்கோ. ஃபார் மெஷர்மெண்ட் அளக்கணும். ஆஃப் ஸ்மால் மாசஸ் சிறிய எடை கொண்ட ஒரு அணு அல்லது சப் அட்டாமிக் அந்த அணுவில் உள்ள பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். சப் அட்டாமிக்னா இந்த பார்ட்டிகிள்ஸ், அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் அணு துகளாக இருக்கலாம், இல்லை சப் அட்டாமிக் துகளாக இருக்கலாம் ரைட்டா. இதை நம்ம எக்ஸட்ரா இதை மாதிரி எப்படி பார்க்குறதுன்னா வி மேக் யூஸ் ஆஃப் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி அப்படின்றான். மார்க்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படி கிடையாது, மார்க்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி தான் இது. மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபின்ட்டு ஒரு தத்துவம் ரைட்டா. இதை வச்சு நம்ம அதனோட எடையை கண்டுபிடிக்கலாம். அது என்னடா மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபின்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க, அந்த ஆட்டம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லை. ஏன்னு சொன்னால் எவ்வளோ புரோட்டானோ அவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அதோட ஒரு ஆட்டம் தனிமையாக இருக்கும்போது அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னு சொன்னால் எவ்வளோ எண்ணிக்கையில் புரோட்டான் இருக்கிறதோ அவ்வளோ எண்ணிக்கையில் தான் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் ரைட்டா. இப்போது நான் இதை என்ன பண்ணணும்னா அயனை மாற்றணும். அப்படி அயனை மாற்றணும்னு சொன்னால் ஒன்று ஒரு எலக்ட்ரான் வெளியில் போகணும், இல்லை ஒரு எலக்ட்ரான் உள்ளே சேரணும். புரிஞ்சுதா? எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. இப்போ 17 இருக்குது புரோட்டான், 17 இருக்குது எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ 16 ஆயிடுச்சு எலக்ட்ரான். அப்போ புரோட்டான் 17 அப்படியே இருக்குது. அப்போது இந்த அணுவானது அயனாக மாறிடும். ஏன்னா ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருந்தால் தான் ஆட்டம். இப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா அப்போ ஒரு புரோட்டான் அதிகமாக தான் இருக்கும் ரைட்டா. இப்போ 17 இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா 16 எலக்ட்ரான் ஆகிடும், 17 புரோட்டான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜு ஆட்டம்னு சொல்ல முடியாது, அயன்னு சொல்லணும் ரைட்டா. இந்த பாசிட்டிவ்லி சார்ஜு அயனை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதனோட வெயிட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே விடுவேன். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்காந்த புலம், 2 மின்காந்த புலம் வச்சுருப்பேன். ஒரு மின்காந்த புலம் ஒன்று வச்சுருப்பேன். ஒரு மின்காந்தம் இப்போ நீ ஒரு மின்காந்தத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வைக்கிறனா ஒரு ஊசியோ இரும்போ அந்த இழுக்குதா இல்லையா? இழுக்குதா? அதேமாரி இந்த அணுவை நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் ஒரு மின்காந்த புலத்துக்குள்ளே இந்த அணுவை அணுவல்ல அயனை செலுத்துவேன். செலுத்தும் போது இந்த அயனோட இது ஆட்டம் கிடையாது, இப்போ அயன் ஆயிடுச்சு இல்லையா, அயனோட வெயிட்டு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு டெஃப்ளெக்ஷன் ஆகும். வெயிட் கம்மியாக இருந்தால் அதிகமான டெஃப்ளெக்ஷன். அந்த மின்காந்த புலத்துக்கு பக்கத்தில் போகும்போது தள்ளி போகும், பக்கத்தில் நெருங்காது, தூரமாக போயிட்டுருக்கும். ஆனால் அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அணுவுக்கு, அந்த அயனுக்கு அப்படின்னா கொஞ்சம் நெருக்கி போகும். அப்போ எவ்வளோ தூரத்தில் அது விலகல் ஏற்படுகிறதோ அதை வச்சு நாம் அந்த அயனோட வெயிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம்.
புரிஞ்சுதா? அயனோட வெயிட் கண்டுபிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டமோட வெயிட் வந்துடும். புரிஞ்சுதா? இதுதான் இந்த டெக்னிக். இந்த டெக்னிக்கு என்ன டெக்னிக் சொல்கிறாங்க இதுக்கு? இதை ஸ்பெக்ட்ரோகிராஃபி டெக்னிக்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த வெயிங் பேலன்ஸ் காமன்லி யூஸ்ட் ஆர் காமன் பேலன்ஸ் அப்படின்றான். அப்போ சில சம்னா சம் ஆஃப் த வெயிங் பேலன்ஸ், எடை மிஷின்கள், எடை வெயிங்னா எடை, ரைட்டா? பேலன்ஸ்னா எடை மிஷின்கள், எடை பார்க்க பயன்படுத்தும் மிஷின்கள், ரைட்டா? அப்போ சம்னா சில எடை கணக்கிடும் மிஷின்கள், எடை பார்க்கும் மிஷின்கள் காமன்லி பொதுவாகவே யூஸ்னு பயன்படுத்தப்படுகிறது. ஆர் காமன் பேலன்ஸ் ஒரு பொதுவாக திராசு என்று பயன்படுத்தப்படுகிறது. நல்லா பார்த்துங்க. சம் ஆஃப் த வீயிங் பேலன்சஸ், வீயிங் பேலன்சஸ்னாலே எடை பார்க்கும் கருவி. இப்போ நம்ம தெராசை தான் பார்த்துருக்கேன். சில இடத்துல போது ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கும். ஒரு தொங்க விட்டுருப்பான் ஸ்ப்ரிங்கில், அதில் எடையை போட்டுடலாம். சில இதில் எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கும், அது மூலிமா எடையை பார்க்கலாம். அப்போ ஏகப்பட்ட எடை பார்க்கும் மிஷின்கள் இருக்கிறது. அதை தான் சொல்கிறான். சம் ஆஃப் த வெயிங் பேலன்ஸஸ், சில எடை பார்க்கும் மிஷின்கள் காமன்லி பொதுவாக பயன்படுத்தப்படுது. காமன்லி யூஸ்னு பொதுவாக பயன்படுத்தப்படுது. ஆர் காமன் பேலன்ஸ் அது பொதுவான எடை மிஷின்கள் என்று சொல்லப்படுகிறது. அவைகள் ஒன்று என்னது? ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அதை என்ன சொல்கிறான்? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் என்னது? சுருள் தராசு. ஸ்ப்ரிங்னா சுருளாக இருக்கு இல்லையா, தொங்க விட்டுருப்பான் ஸ்ப்ரிங்கில், அது பேர் சுருள் தராசுன்னு சொல்லுவான். ரெண்டாவது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படின்றான். அப்போ எலக்ட்ரானிக் பேலன்ஸ்னு அந்த டிஜிட்டலில் வருது இல்லையா? நீங்கள் இப்போ பெரிய கடையில் டிஜிட்டல் டக்குன்னு ஒரு பொருளை வச்சோன்னா அது சொல்லும் எவ்வளோ கிலோகிராம்னு காமிக்க டிஸ்பிளே ஆகும். அதுதான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் என்னது? மின்னணு தராசு. சில வகைகள் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது தான். அப்போ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். இப்போ நம்ம மாஸ் முடிஞ்சிடுச்சு, லென்த்தும் முடிஞ்சிடுச்சு, ரைட்டா? லென்த் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டோம், நீளத்தை. இப்போ நான் டயத்தை படிக்கணும் இல்லையா? அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல். அப்போ மெஷர்மெண்ட் அளவீடு செய்யணும். எதை? அதாவது நேரத்தை அளவீடு செய்தல், ரைட்டா? அதை பற்றி நம்ம பார்க்கணும். மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல் அப்படின்னா இந்த அளவீடு செய்யணும். இந்த காலத்தின் இடைப்பட்ட தூரம். டைம் இன்டர்வல்னா டைம்னா காலம். காலத்தின் இடைப்பட்ட தூரத்தை நாம் அளவீடு செய்யணும். காலத்தின் இடைப்பட்ட தூரம் என்னது? ரைட் தானே? ஒரு செகண்டுக்கு அடுத்து என்ன வரும்? 2 செகண்ட் தான் வரும். ஒரு செகண்டுக்கு அடுத்து 1 செகண்ட் வருமா? வராதில்ல. அது 2 செகண்டுக்கு அடுத்து 3 செகண்ட் தானே வரும். அப்போ இந்த இடைப்பட்ட தூரம் அதுதான் அளவீடு செய்ய வேண்டும். அதாவது காலத்தின் இடைப்பட்ட தூரத்தை அளவீடு செய்ய வேண்டும். உதாரணமாக டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வேர்டு. நல்லா பார்த்துக்கலாம். டைம்னா நேரமானது ஓடுகிறது. எப்படி? யூனிஃபார்ம்லினா ஒரு சீராக ஓடுகிறது. எப்படியே? ஃபார்வேர்டு முன்னோக்கி ஓடுகிறது. டைம் ஃப்ளோஸ் ஓடுகிறது, செல்லுகிறது. நேரம் என்பது செல்லுகிறது, ஓடுகிறது. எவ்வாறாக? யூனிஃபார்ம்னா சீராக செல்லுகிறது. அப்படின்னா எதை நோக்கி செல்லுகிறது? ஃபார்வேர்டு முன்னோக்கி செல்லுகிறது. எங்கேயாவது கடிகாரம் பின்னோக்கி வந்து பார்த்துருக்கியா? 1 மணிக்கு எடுத்து 1:15 மணி வரும், இல்லை 12:15 வருமா? 10 மணிக்கு எடுத்து 11 மணி தான் வரும், இல்லை 9 மணி வருமா? வராது. அதனால தான் டைம் என்பது முன்னோக்கி தான் செல்லும், போய்கிட்டே தான் இருக்கும், பின்னோக்கி வராது, ரைட்டா? அதான் சொல்கிறேன். டைம் ஃப்ளோஸ் ஓடும், யூனிஃபார்ம்லினா சீராக ஓடும். எதை நோக்கி? முன்னோக்கி ஓடும் அப்படின்றான். இது சொன்னது யார்? சர் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் என்ற சர் ஐசக் நியூட்டன் அவர் பேர். அவரோட அது ஒரு விஞ்ஞானி சொன்னது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு டைம் இஸ், நேரம் என்பது இருக்கிறது. வாட் எ கிளாக் ரீட்ஸ், நேரம் என்பது இருக்கிறது. அதாவது என்ன? வாட் எ கிளாக் ரீட்ஸ், அது எப்படின்னா ஒரு கடிகாரம் காட்டுவது. வாட்னா என்ன? எ கிளாக் ரீட்ஸ், ஒரு கிளாக்னா கடிகாரம் காண்பிப்பது தான் டைம் ஆக இருக்கிறது. டைம் நேரம் இருக்கிறது. வாட் எ கிளாக் ரீட்ஸ் அப்படின்னா கிளாக் ரீட்ஸ்னா காண்பிப்பது, அதாவது கடிகாரம் காண்பிப்பது தான் டைமாக நேரமாக இருக்கிறது, ரைட்டா? அடுத்து எ கிளாக் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டைம் இன்டர்வல் அப்படின்னா ஒரு கிளாக், ஒரு கடிகாரம் இஸ் யூஸ்டு பயன்படுத்தப்படுகிறது. எதை? டு மெஷர்னா அளவிட. எதை? டைம் இன்டர்வல். டைம் என்ற நேரத்தின் இடைவெளியை அளக்க பயன்படுகிறது. இப்போ 1 மணிக்கு எடுத்து 2 மணி, இடைப்பட்ட தூரம் என்னது? 60 மினிட்டு. புரியுதா? இதுதான் சொல்கிறான், நேரத்தின் இடைப்பட்ட தூரத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்து an atomic standard of time அப்படின்ட்டா. ஒரு அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் அப்படின்றது அணுவியல் தரநிலைன்னு சொல்லுவோம். அணுவை வச்சு, ஆட்டத்தை வச்சு தான் நம்ம இப்போதைக்கு என்னென்னா அணுவை வச்சு தான்
கடிகாரமே உண்டாக்கியிருக்கான். அண்ட் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அது அணு தரநிலை, அணு அதாவது அட்டாமிக்னா அணு, ஸ்டாண்டர்ட்னா ஒரு தரம், ஆஃப் டைம் நேரத்தின் தரமானது அணுவை வைத்து உண்டாக்கப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம்னா நேரம், டைம்னா நேரம், ஸ்டாண்டர்ட்னா தரம், அது ஆட்டாமிக்னா அணுவின் தரமானது நேரத்தை வைத்து நேரத்தை கணக்கிடுகிறதுன்ற பொருள். அண்ட் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம்னா அணுவின் தரம் நேரத்தை கணக்கிடுகிறது. அதுதான் அதுக்கு என்ன சொன்ன, நேரத்தின் அணுவியல் தரநிலைன்னு சொல்லுவாங்க. இஸ் பேஸ்ட், அது எதை சார்ந்து இருக்கிறதுன்னு சொன்னால், இஸ் பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ்டு இன் எ சீசியம் ஆட்டம். எப்படி இது எதை சார்ந்திருக்குன்னா, இஸ் பேஸ்ட் ஆன் த பீரியாடிக் வைப்ரேஷன், அதாவது ஆஃப் ப்ரொடியூஸ்டு இன் எ சீசியம் ஆட்டம். சீசியம் அணு உண்டாக்கக்கூடிய வைப்ரேஷன், அதாவது ரேடியேஷன், ரைட்டா? வைப்ரேஷன் ரேடியேஷன் ஒன்று தான். சீசியம் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் வெளியில் போகிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணோம். ஆனால் இது உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், ஒரு அலைக்கற்றை உண்டாகும், ரைட்டா? அந்த அலைக்கற்றை தான் ரேடியேஷன் சொல்லுவாங்க. அந்த ரேடியேஷனை சீசியம் அணு உண்டாக்குகிறது, ரைட்டா? அதன் மூலியமாக தான் நேரம் கணக்கிடப்படுகிறது. இஸ் பேஸ்னா இது சார்ந்து இருக்கிறது. அது அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம்னு சொன்னால் நேரத்தின் அணுவியல் தரநிலை. அப்படின்னா அணு நேரத்தை ஆட்டம் மூலியமாக கணக்கிடும் முறையானது, நேரத்தை அணு மூலியமாக கணக்கிடும் முறையானது என்னது, இஸ் பேஸ் சார்ந்து இருக்கிறது ஆன் த பீரியாடிக் வைப்ரேஷன். பீரியாடிக்னா அதாவது அதிர்வுகள், வைப்ரேஷன் அதிர்வுகள். பீரியாடிக்னா அடிப்படை அதிர்வுகள்னு அர்த்தம். பீரியாடிக்னா அடிப்படை அதிர்வுகள் உண்டாக்கப்படுகிறது. எதனால்? சீசியம் அணுவால் ப்ரொடியூஸ் உண்டாக்கப்படுகிறது. யாரால்? பை சீசியம் ஆட்டம். சீசியம் அணுவால் உண்டாக்கப்படக்கூடிய அடிப்படை அதிர்வுகளை சார்ந்துதான் அணுவின் தரம், நேரத்தின் அணுவின் தரம் உண்டாக்கப்படுகிறது. நேரத்தை அணுவால் கவுண்ட் பண்ணப்படுகிறது. அணு என்னது? சீசியம் அணு. சீசியம் அணு உண்டாக்கக்கூடிய வைப்ரேஷன், ரைட்டா? வைப்ரேஷன் அதிர்வுகளை வைத்துத்தான் நேரத்தை கணக்கிடுகிறார்கள், ரைட்டா? அதுதான் மீனிங். சம் ஆஃப் த கிளாக்ஸ் டெவலப்டு ஃபார் லேட்டர், அப்படின்னா சில கடிகாரங்கள் பின்னாளில் உண்டாக்கப்பட்டது, ரைட்டா? பின்னாளில் லேட்டர்னா பின்னாளில் உண்டாக்கப்பட்டது. சில கடிகாரங்கள் டெவலப்னா உண்டாக்கப்பட்டது. டெவலப்னா அது முன்னோக்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க, அதை டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா அதை முன்னேற்றி செல்லப்பட்டதுன்னு அர்த்தம், ரைட்டா? சம் ஆஃப் த கிளாக்ஸ் டெவலப்னா உண்டாக்கப்பட்டது, லேட்டர் பின்னாளில் உண்டாக்கப்பட்டது. அவைகள் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக். அப்போ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் முதல்ல உண்டாக்குனது எலக்ட்ரிக் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் அப்படின்னா சில பின்னர் உருவாக்கப்பட்ட சில கடிகாரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மின் அலைவுகள் அப்படின்றான், ரைட்டா? அதாவது எலக்ட்ரிக் ஆசிலேட்டர்னா, எலக்ட்ரிக்னா மின்சாரம், ரைட்டா? ஆசிலேட்டர்னா அந்த நம்ம பெண்டுலம் மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் டொங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும், புரியுதா? அந்த ஒரு தட்டை மாதிரி இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அதான் சொல்ல எலக்ட்ரிக் ஆசிலேட்டர். பின்னால் உண்டாக்கப்பட்ட எலக்ட்ரிக் கடிகாரங்கள் என்னது? எலக்ட்ரிக் ஆசிலேட்டர்ன்ற ஒரு கடிகாரம். அடுத்து எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர், அப்போ மின்னணு அலைவுகள்னு சொல்லுவோம். அது எலக்ட்ரானிக்கை வச்சு அது ஒரு ஐசோலேஷன், பெண்டுலம் இல்லாமலே ஒரு ஐசோலேஷன், இது ஒரு வாட்சி. அடுத்து சோலார் கிளாக். சோலார்னா என்னது? சூரிய கடிகாரம், சூரிய வெப்பத்தின் மூலமாக இயங்கக்கூடிய கடிகாரம். இப்போ 3 கடிகாரம் வச்சா. அடுத்து குவார்ட்ஸு கிறிஸ்டல் கிளாக். இது நாங்களாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது கட்டியிருப்பேன் கையில். இப்போ நீங்கள் கட்டியிருக்கீங்களா? குவார்ட்ஸ் பேட்டரியில் ஓடுது இல்லையா, அதுதான் குவார்ட்ஸு கிறிஸ்டல் கிளாக். இது ஒரு கடிகாரம். அடுத்து இப்போ புதுசாக இருக்குது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அட்டாமிக் கிளாக் அப்படின்றது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடியது, அணுவை வச்சு சீசியம் அணுவை வச்சு இயங்கக்கூடியது அட்டாமிக் கிளாக். அடுத்து 5வதாக டிகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ். டிகேன்னு சொன்னால் அது செறிவு ஏற்படுவது, எலிமெண்ட்ரின் அடிப்படை துகள்களின் செறிவுகள் மூலமாக உண்டாக்கப்படுவது ஒன்று. அடுத்து ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் எக்ஸட்ரா. அப்போ ரேடியோ கதிர்வீச்சு செயல்முறைகள் மூலமாகவும் உண்டாக்கப்படுகிறது, அதுதான் சொல்லியிருக்கான். பின்னர் உருவாக்கப்பட்ட சில கடிகாரங்கள், அது என்னது அப்படின்னா மின் அலைவுகள், சூரிய கடிகாரம், படிகள் கடிகாரம், குவார்ட்ஸ், ரைட்டா? அணு கடிகாரம், அது அணு வச்சு உண்டாக்குறது. அடிப்படை துகளின் சிதைவு, அதாவது நம்ம ஒரு பேசிக் எலிமெண்ட்ரி, அதாவது டீக்கன் சிதைவு ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்னது? அப்போ கதிரியக்க
காலக்கணிப்பு அப்படின்ட்டா. ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங், கதிர் இயக்கத்தின் மூலமாக அதன காலத்தை கணித்து நேரத்தை கணக்கிடுவது. அடுத்து நெக்ஸ்ட்டு தி அட்டாமிக் கிளாக். அட்டாமிக்னா அதாவது அணு சிசிஎம் அட்டாமிக் கிளாக் விச் கீப்ஸ் டைம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் சிசிஎம் ஆட்டம் இஸ் அக்யூரேட் டு அபவுட் 3 மில்லியன்ஸ் ஆஃப் எ செகண்ட் பெர் இயர். அடேங்கப்பா இந்த அட்டாமிக் கிளாக் அப்படின்னா அட்டாமிக் கிளாக்னா இந்த அணுவை வைத்து இயங்கும் கடிகாரம். அட்டாமிக் கிளாக் என்னது? எந்த அணுவை வைத்து இயங்கும் கடிகாரம்? சிசிஎம் என்ற ஒரு அணுவை வைத்து இயங்கும் கடிகாரம். சிசிஎம் வந்து என்ன செய்யுது? வைப்ரேஷன் ஆகுது. சிசிஎம் உள்ள லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான், லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள சிசிஎம் என்ற ஒரு அணு, அதில் உள்ள லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான் அது வைப்ரேஷன் ஆகுறது. அதனால தான் ரேடியேஷன் ஆகுறது. வைப்ரேஷனாக அது கதிர்வலைகளை உண்டாக்குகிறது. அப்போது ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அது ரேடியேஷன் ஆகுறது. அந்த ரேடியேஷன் மூலியமாக அலைகள் உண்டாகிறது. அந்த அலைகளில் வைத்துத்தான் நேரம் கணக்கிடப்படுகிறது. ரைட்டா? அதைத்தான் சொல்கிறான். நீங்கள் இப்படியே படிச்சுக்கோங்க. த அட்டாமிக் கிளாக்ன்றது அணு கடிகாரம் விச் கீப்ஸ் டைம். அது அந்த நேரத்தை விச் கீப்ஸ் அது நேரத்தை வைத்திருக்கிறது. டயத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு டயத்தை மெயின்டைன் செய்கிறது, நிர்வகிக்கிறது. விச் கீப்ஸ் டைம் அப்படின்னா அது நேரத்தை நிர்வகிக்கிறது. எப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேடியேஷன். எப்படி டயத்தை உண்டாக்குகிறது? விச் கீப்ஸ் டைம்னா அது டயத்தை நேரத்தை உண்டாக்குகிறது. விச் கீப்ஸ்ன்னு இடத்துல உண்டாக்குறது வச்சுக்கோங்க, நேரத்தை உண்டாக்குகிறது. விச் அந்த சிசிஎம் அணு. அதான் சொல்கிறேன், இந்த அட்டாமிக் கிளாக்னா அணு கடிகாரம்ன்றது விச் கீப்ஸ் டைம், அது வந்து நேரத்தை உண்டாக்குகிறது. எதை வச்சு? ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் த சிசிஎம் ஆட்டம். அந்த பேசிஸ் ஆஃப் ரேடியேஷன்னா அது கதிர்வீச்சை உமிழும் கதிர்வீச்சை வெளிப்படுத்துவதன் மூலம், ஃப்ரம் எங்கேருந்து? சிசிஎம் அணுவிலிருந்து கதிர்வீச்சை வெளிப்படுத்துவதன் மூலம் அது நேரத்தை உண்டாக்குகிறது. அந்த நேரமானது எவ்வளவு துல்லியமாக இருக்குது தெரியுமா? இஸ் அக்யூரேட் மிகவும் சரியாக இருக்கிறது. டு அபவுட் எப்படி சரியாக இருக்கிறது? டு அபவுட் 3 மில்லியன்த் ஆஃப் எ செகண்ட் பெர் இயர் அப்படின்ட்டா. ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு கடிகாரமாக இருந்தாலும் ஒரு 100 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் முன்னாடி ஓடும், இல்லை 1 நிமிஷம் பின்னாடி போடும். நீ கோர்ஸ் கடிகாரத்தை கூட எடுத்துக்கோ, எந்த கடிகாரத்துக்கு எடுத்துக்கோ. ஒரு 10 இப்போ கரெக்டாக வை, ஒரு 20 நாள் கழித்து பாரு, 1 நிமிஷம் முன்னாடி ஓடும், இல்லை 1 நிமிஷம் பின்னாடி ஓடும். கரெக்டாக ஓடாது. ஆனால் இது மட்டும் கரெக்டாக ஓடும். எவ்வளோ எரர் கொடுக்குதுன்னு பாரு, எவ்வளோ இதில் மிஸ்டேக் நடக்குதுன்னு பாரு. அதாவது ஃப்ரம் சிசிஎம் அணுவிலிருந்து இயங்கக்கூடிய கடிகாரமானது இஸ் அக்யூரேட் மிக தெளிவாக இருக்கும். டு அபவுட் எப்படி அக்யூரேட்டாக இருக்குன்னா டு அபவுட் 3 மில்லியன்ஸ் ஆஃப் எ செகண்ட் பெர் இயர். அப்படின்னா ஒரு வருஷம், பெர் இயர்னா ஒரு வருடம். அப்போ 3 மில்லியன்ஸ் அப்படின்னா என்னது? ஆஃப் எ செகண்ட். நல்லா பார்த்துக்க, 3 மில்லியன்ஸ் ஆஃப் எ செகண்ட் அப்படின்னா ஒரு செகண்ட் இதுதான் ஒரு செகண்ட். இதை 1 மில்லியன் பிரிவாக பிரிக்கணும். இந்த ஒரு செகண்டை நீ வந்து இது ஒரு செகண்டை இதை வந்து நீ 10 லட்சமாக பிரிக்கணும். இந்த நேரத்தை நீ இப்போ சொடக்கு போடுற நேரத்தை 10 லட்சமாக டிவைட் பண்ணுன்றான். டிவைட் பண்ணி அதில் ஒரே 3 பங்கு தாண்டா எரர் கொடுக்குதுன்றான். 10 லட்சத்தில் வெறும் 3 தான் எரர்தான். அப்போ ரொம்ப எரரே கிடையாது. ரைட்டா? அதான் சொல்கிறோம். அது மீன் 3 மில்லியன்ஸ். அப்படியே 3 மில்லியன்ஸ்னா 3 மில்லியன்ஸ்னால் 3 லட்சத்தில், இல்லை மில்லியன்ஸ் லட்சத்தில். அது மில்லியன் என்னது? 10 லட்சம்னு அர்த்தம். 1 மில்லியன் என்னது? 10 லட்சம்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது 3 தான் இருக்குது. 3 தான் இருக்கிறது. எதில்? 10 லட்சத்தில் 3 தான் குறைபாடு இருக்கிறது. அந்த 10 லட்சமே எதில் இருக்குது? ஒரு செகண்டுக்குள்ளே உள்ள 10 லட்சம். இதுதான் ஒரு செகண்டு. அப்போ இந்த ஒரு செகண்டு நேரத்தை 10 லட்சம் பிரிக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளால் சான்ஸே கிடையாது. இப்படி நூல் போயிடுது. இது 2ஆக கூட பிரிக்க முடியாது. இதை 10 லட்சமாக பிரிச்சேன்னா அதில் ஒரு 3 பங்கு தாண்டா இதில் குறைய இருக்குது, பாக்கி குறையே இல்லைன்றான். இவ்வளோ தான். சரி, ஓகே, பாய்.